உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன பேசுறாங்கன்னு தெரியலையே. போயிட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. மனோஹரி அந்த கொலைகாரனை பத்தி தான் ஏதோ பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா என்ன பேசுறாங்கன்னு தெளிவா புரியலையே ராமையா. பரவாயில்ல விடு சுடர். இன்னைக்கு இல்லைனாலும் வேற எப்பயாவது ஒரு நாள் வகையா சிக்காமையா போயிடுவா. அப்ப பாத்துக்கலாம். வா போலாம். டேய் எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்டா. பசங்களை கூட்டு வா. டேய் ஒரு நிமிஷம் இரு. டேய் கட் பண்றா. ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். என்னாச்சு மேடம்? நான் என்ன பண்ணேன்? நீங்க சொல்ற வேலையெல்லாம் பிசுரே இல்லாம முடிச்சு கொடுத்துட்டு இருக்கேன். கிழிச்ச நீ இப்ப செஞ்சிருக்கிற வேலையில நம்ம எல்லாரும் கூண்டோட கைலாசம் போக போறோம். மேடம் கோவப்படாம என்னாச்சுன்னு எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. இந்துவ நீதான் கொலை பண்ணன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன மேடம் சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, உன்னோட போட்டோவை கையில வச்சுட்டு ஊர் பூரா தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு போலீஸ் உன் போட்டோவோட எங்க வீட்டுக்கு வந்ததுனாலதான் விஷயமே எனக்கு தெரிஞ்சது. ஐயோ, இப்ப என்ன மேடம் பண்றது? இத பாரு, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவன்னா எனக்கு தெரியாது. போலீஸ் கிட்ட நீ மாட்டக்கூடாது, அவ்வளவுதான். இப்ப நீ எங்க இருக்க? மேடம் எங்க ஏரியால தான் மேடம். முதல்ல அங்கிருந்து கிளம்பு. கொஞ்ச நாள் ஏதாவது வெளியூர் பக்கம் போயிடு. இந்த ஊர்ல இருந்தேன்னா கண்டிப்பா போலீஸ் உன்னை பிடிச்சிருவாங்க. மேடம் திடீர்னு போனா நான் எங்க மேடம் போறது? டேய், உனக்கு விஷயத்த சொல்லதான் முடியும். வெளியூர்ல ரூம் போட்டு தங்க வைக்கலாம் முடியாது. எங்கேயாவது போய் தொலை. போனை வை முதல்ல. ச்சே. இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? சிஸ்டர் அந்த ரிப்போர்ட்ஸை கொடுங்க. இவன் எதுக்கு ஃபோன் பண்றான்? இந்தாங்க. இங்க பாருங்க. எதுக்கு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கான்? போன் எடுக்காம கட் பண்றாங்க. இதுக்கு மேல வெளியே நின்னா வேலைக்கு ஆகாது. நேரா உள்ள போயிட வேண்டியதுதான்.
கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுக்கு இப்ப ஹாஸ்பிடலுக்கு வந்த? மேடம் உங்களை பாக்குறதுக்கு தான் வெளியே இருந்து போன் பண்ண, நீங்க தான் காலை கட் பண்றீங்க. அதுக்காக நேரா ஹாஸ்பிடலுக்குள்ளேயே வந்துருவியா? எழில் உன்னை பார்த்தா நிலைமை என்ன ஆகும்னு தெரியும்ல? தெரியும் மேடம், நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் வந்திருக்கேன். திடீர்னு போன் பண்ணி போலீஸ் தொல்லை இருக்கு, அதனால வெளியூர் போயிடுன்னு சொன்னா அதுக்கு என் கையில பணம் இருக்கணும்ல. என் கையில 10 பைசா கிடையாது. இதோ பாருங்க, நீங்க முன்னாடியே எனக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தா நான் இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருந்திருப்பேன். என்ன விளையாடுறியா? என்கிட்ட பணம்லாம் எதுவும் கிடையாது. சும்மா டென்ஷன் பண்ணாம கிளம்பி போற வழியை பாரு. மேடம் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்கிட்ட பணம் இல்ல மேடம். நானும் எவ்வளவுதான் செலவு பண்ணுவேன், எனக்கு பணம் வேணும். அதுக்காக தான் வேற எங்கேயோ போய் ரெடி பண்ணிட்டு இருக்க முடியாது மேடம். நீங்க தான் தரணும். நீங்க சொல்லி தானே நான் கொலை பண்ணேன். உங்களுக்காக தானே அந்த இந்துவை கொலை பண்ணேன். அப்போ நீங்க தானே எனக்கு பணம் கொடுக்கணும். என்னடா பிளாக்மெயில் பண்றியா? மேடம் உங்களை எதுக்கு மேடம் நான் பிளாக்மெயில் பண்ணணும்? உண்மையை சொன்னேன், அவ்வளவுதான். மேடம் இந்த உண்மை என்ன எழில் சார் கிட்டயோ இல்ல போலீஸ் கிட்டயோ சொன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஜெயிலுக்கு போறது ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல மேடம். போர் அடிச்சா ஜாலியா போயிட்டு வர இடம் அது. ஆனா நீங்க அப்படியா? என்ன எழில், யாரை தேடுற? இல்ல, நீ யார்கிட்டயோ நின்னு பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது, அதான் பார்த்தேன். எழில், நான் போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன். ஓ ஓகே, ஐ அம் சாரி. ஓகே, யூ கேரி ஆன். ஹியா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.